விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விஜய் அவர்களுக்கு எதிராக கொடுத்த விவாகரத்து வழக்கை வாபஸ் பெற்றாங்க. அப்போ இந்த தாவேகாவுடைய கும்பல் சங்கீதா அவர்கள் விஜய் அவர்களோட சேர்ந்து வாழ போகிறாங்க. பார்த்தீங்களா, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வர்றது சகஜம்தான், பஞ்சாயத்து, அதை பேசித்தானே தீர்க்கணும் அப்படின்னு விஜய் அவர்களோட சேர்ந்து வாழ்கிறதுக்கு சங்கீதா அவர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு அஜெண்டாவை சமூக ஊடகங்கள்லாம் தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு சுதந்திர தின கொண்டாட்டங்கள் அப்படிங்கிறது நடைபெற்றது. அதில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்திலேயே த்ரிஷா அவர்களும் த்ரிஷாவுடைய அம்மாவும் அமர்ந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற போது த்ரிஷா அவர்கள் முன்வரிசையில் உட்கார வைக்கப்பட்டாங்க. அப்பயாவது விஜய் அவர்களுடைய குடும்பத்தினருடைய பக்கத்தில் த்ரிஷா அவர்கள் உட்கார வைக்கப்படலை. அப்போ கூட எஸ்ஏசி அவர்கள் த்ரிஷா கிட்ட பேசலை. அதே போல் இன்னைக்கும் எஸ்ஏசி அவர்கள் த்ரிஷாவை முற்றும் முழுவதுமாக புறக்கணிச்சிருக்கிறார். மாறாக விஜய் அவர்களுடைய அம்மா மட்டும் த்ரிஷா கிட்ட பேசினாங்க. விஜய் அவர்களுடைய முதலமைச்சராக பங்கேற்ற நிகழ்வுலையும் விஜய் அவர்களுடைய அம்மா மட்டும்தான் த்ரிஷா கிட்ட பேசினாங்க. அதாவது ஒரு விருந்துக்கு நம்ம போகிறோம், அந்த விருந்து சாப்பாட்டில் இலையில சிக்கனு, மட்டனு, ஈரல், குடல் ஃப்ரை அப்படின்னு எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு ஓரமாக ஒரு அசிங்கத்தை கொஞ்சோண்டு வச்சுட்டா எப்படி அந்த முழு சாப்பாட்டையும் சாப்பிட முடியாதோ, அதே போல் ஒரு சுதந்திர தின விழா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வு. அதில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பேசினாரு, அங்கே என்ன நடந்துச்சு, சுதந்திர தினம் நம்ம ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறது தான் தமிழக மாணவர்களுக்கு செய்தியாக மாறி இருக்கணும். ஆனால் எது செய்தியாக மாறுது அப்படின்னா, விஜய் அவர்களுடைய சுதந்திர தின கொண்டாட்டத்தில் முன்வரிசையில் குடும்பத்தோடு கலந்து கொண்ட த்ரிஷா அப்படிங்கிறது தான் செய்தியாகுது. இந்த சுதந்திரத்திற்காக நமக்காக பாடுபட்ட மகாத்மா காந்தி அவர்கள், நேரு அவர்கள், சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள், தமிழ்நாட்டில் முதல் சுதந்திர போராட்ட பெண் வீராங்கனை நம்மளுடைய வேலு நாச்சியார் அவர்கள், மருது சகோதரர் அவர்கள், வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள், இவங்களை பற்றின வரலாறு தான் மாணவர்களுக்கு இன்னைக்கு தேதியில் போய் சேர வேண்டி இருக்கே தவிர த்ரிஷா அவர்கள் சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்டாங்க அப்படிங்கிறது செய்தியாகுது. ஏன்னா ஒரு நியூஸ் சேனல் விடாமல் எல்லாத்துலேயும் த்ரிஷா பற்றின செய்தி தான். த்ரிஷாவுடைய கியூட் ரியாக்ஷன், முதலமைச்சர் விஜய் அவர்கள் த்ரிஷாவை பார்த்துட்டு சல்யூட் பண்ணாரு, த்ரிஷா அவர்கள் அவங்களும் திரும்ப சல்யூட் பண்ணாங்க. நியாயமாக இந்த சுதந்திர தின விழாவில் கலந்து கொள்ள வேண்டிய நபர்கள் யாரு? சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்போ விஜய் அவர்களோட சேர்ந்து வாழ போறாங்களா அப்படிங்கிற கேள்வி இந்த தாவேகா கும்பல்கிட்ட எழுந்திருந்தது. இந்த நிலையில சங்கீதா அவர்களும் ஜேசன் சஞ்சயும் விஜய் அவர்களுடைய மகளும் தான் இந்த நிகழ்வுல பங்கேற்று இருக்கணும். நம்ம திரும்ப 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 சொல்கிறோம், விஜய் அவர்கள் த்ரிஷாவோட பழகிறதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த பழக்கம் அப்படிங்கிறது, ஒரு திருமணமான நபர் ஒரு திருமணம் கடந்த உறவில் இருக்காரு அப்படின்னா தாராளமாக நீங்கள் 4 செவுத்துக்குள்ளே வித்து கன்சன்ட்டோட பழகிட்டு போங்க. உங்களுடைய பழக்கம் அப்படிங்கிறது ஒரு வீட்டுக்குள்ளே 4 செவுத்துக்குள்ளே இருக்கும்போது யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒரு அரசு விழாவில், ஒரு பொது நிகழ்வில் அதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அளவில் தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஏன்னா விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடியாவது நடிகராக இருந்தார். இன்னைக்கு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுடைய உச்சபட்ச அதிகாரம் பெற்ற மாண்புமிகு முதலமைச்சராக இருக்காரு. இதே போல் தாவேகாவுடைய நிர்வாகி ஒருத்தன் சமூக ஊடகங்களில் தமிழ் கடவுள் முருகன் குறித்து அந்த அளவுக்கு கீழ்த்தனமாக, தரைக்குறைவாக, ஆபாசமாக பேசியிருந்தான். அது சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. இந்த நிலையில தான் திருவள்ளூர் காவல் நிலையத்தில் 5 பிரிவுகளின் கீழே அவன் மீது வழக்கு பதிவு அப்படிங்கிறது செய்யப்பட்டுச்சு. ஆனால் அவன் இப்போ வரைக்கும் எந்த கைது நடவடிக்கைக்கும் உள்ளாக்கப்படலை. ஆனால் த்ரிஷா அவர்களை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டா தமிழக காவல்துறை பாய்ந்து பாய்ந்து கைது பண்ணுது. அதுவும் 24 மணி நேரத்துக்குள்ள கைது நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்குது. இதே போல தான் திமுகவுடைய எம்எல்ஏ ஒருத்தரை அதிரடியாக கைது பண்ணாங்க. அதே போல திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களையும் கைது பண்ணாங்க. ஒரு எம்எல்ஏவை உடனடியாக கைது செய்து சட்டம் தன் கடமையை செய்து ஒரு தமிழ் கடவுள் முருகனை ஆபாசமாக பேசி மதக்கலவரத்தை தூண்டும் விதமாக ஆபாசமாக பதிவு போட்ட இந்த தாவேகா நபர் மைக்கேல் என்கிற நபரை ஏன் கைது பண்ணலை அப்படிங்கிற கேள்வி எழுது. இதே மைக்கேல் அப்படிங்கிற நபர் த்ரிஷா குறித்துமே ரொம்ப ஆபாசமாலாம் பதிவு போட்டிருக்கான். தாவேகாவில் இருக்கக்கூடிய நபர்களே த்ரிஷா அவர்கள் விஜயோட பழகிறது அப்படிங்கிறது பிடிக்கல. உண்மையிலேயே த்ரிஷா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான பர்சனா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்கும் போது சொன்னார்,
இங்கே அங்கே அந்த பவர் சென்டர் இந்த பவர் சென்டர் அப்படின்னு யாருக்கிட்டேயும் பவர் இருக்காது. ஒரே ஒரு பவர் சென்டர் தான், அது நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் திரிஷாவை சுற்றி ஒரு பவர் சென்டர் அப்படிங்கிறது உருவாகி இருக்கோ, திரிஷாவை பற்றி பேசினா உடனடியாக கைது நடவடிக்கை அப்படிங்கிறது பாயுது. விஜய் அவர்கள் குறித்து விமர்சிச்சா கூட கடந்து போயிடுறாங்க, அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆகிறது இல்லை. ஆனால் திரிஷா குறித்து யாராவது விமர்சனம் முன் வச்சா அவங்க மீது சட்டம் தன் கடமையை செய்யுது. இதே த்ரிஷா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாங்க, விஜய் அவர்களோட வீட்டில் ஒரு கிரகப்பிரவேசம் நடக்குது, அதுக்கு கலந்துக்கிறாங்க அப்படின்னா நம்ம த்ரிஷாவை வந்து எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஆனால் அதே த்ரிஷா வந்து ஒரு அரசு விழாவில் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அது கண்டிப்பாக சர்ச்சையாகும். அது ஏகப்பட்ட பேர் வந்து அவங்களுடைய விமர்சனத்தை எடுத்து முன்வைக்க தான் செய்வாங்க. இதுக்கு முன்னாடியாவது சங்கீதா அவர்கள் விஜய்க்கு எதிராக ஒரு டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. 2 பேருக்கு நடுவில் மன வருத்தம் இருந்திருக்கும். அதனால் சங்கீதா அவர்களை வந்து விஜய் அவர்கள் அழைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ தான் சங்கீதா வந்து செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்களே, இப்போ விஜய் அவர்கள் சங்கீதாவை அழைக்கிறத எது தடுக்குது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி. ஜேசன் சஞ்சய் கூட ஒரு பேட்டியில் வந்து என்னுடைய அப்பாவை தான் வந்து ஒரு ஹாலிவுட் படத்தில் வந்து நான் நடிக்க வைப்பேன், ஹாலிவுட் டைரக்டர் ஆகிட்டேன்னா அப்படின்னு சொல்லி தன்னுடைய தந்தை விஜய் அவர்களை அப்பா அப்படின்னு தான் பேசுகிறாரு. இப்போ வரைக்கும் விஜய் அவர்கள் மீது விஜய் அவர்களுடைய பசங்களுக்கெல்லாம் வெறுப்பு அப்படிங்கிறது இருக்கிற மாதிரி தெரில. ஆனால் அப்படி இருந்தும் விஜய் தன்னுடைய மகனையும் மகளையும் விஜய் அவர்களுடைய பதவியேற்பு விழாவுக்கும் அழைக்கல, ஒரு சுதந்திர தின விழாவுக்கும் அழைக்கல. குடும்பத்தோட நீங்க கலந்துக்கிறீங்க அப்படின்னா குடும்பம்னா யாரு? அப்பா, அம்மா, மனைவி, மகள், மகன், இவங்க தானே குடும்பம். அப்படி குடும்பத்தோட வந்து திரிஷா அவர்கள் திரிஷாவுடைய அம்மாவோட உட்காந்துருக்காங்க அப்படின்னா மறைமுகமாக மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? திரிஷா அவர்களும் விஜய் அவர்களுடைய குடும்பத்துல ஒருத்தர் அப்படின்னு சொல்ல வரீங்களா? நிறைய பேர் திரிஷா விஜய் குறித்து பேசும்போது கொந்தளிப்பாங்க. இந்த மாதிரி வந்து அவங்களுடைய பர்சனல் விஷயம், எதுக்காக வந்து அதை எடுத்து நீங்கள் விமர்சிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நமக்குமே இதை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு மாதிரி நெருடலாக தான் இருக்குது. ஆனால் ஒரு பொது நிகழ்வுக்கு வரும்போது சுதந்திர தினம் அப்படின்னு கொண்டாடப்படுறதுக்கான பர்பஸ் இந்த இடத்துல கேள்விக்குறியாகுது. சுதந்திர தின அன்னைக்கு மாணவர்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் எவ்வளவோ இருக்குது. நம்ம நாட்டுக்காக பாடுபட்டவர்கள், சிறை சென்றவர்கள், உயிரிழந்தவர்கள், வந்தே மாதரம் அப்படின்னு கொடியை தூக்கிக்கிட்டு வெள்ளைக்காரன் பூட்ஸ் காலால் மிதிப்பட்டவர்கள் அப்படின்னு அவ்வளோ பேர் இருக்காங்க. அவ்வளோ பேரை நம்ம வந்து நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான நாளில் விஜய் குடும்பத்துடன் சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்ட திரிஷா அப்படிங்கிற செய்தியை மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னா அதை விட ஒரு கொடுமையான விஷயம் இருக்க முடியுமா? தாவேகாவில் ஆதவ் அர்ஜுனாவோ, புஷி ஆனந்தோ, ராஜ்மோகனோ, அமைச்சர்களோ, செங்கோட்டையனோ ஒரு மிகப்பெரிய வலிமை மிக்க நபர்கள் இல்லை. விஜய்க்கு அடுத்து மிகப்பெரிய வலிமை மிக்க நபராக நான் பார்க்கறது வந்து நடிகை திரிஷா அவர்களை தான். விஜய் அவர்களை கூட விமர்சிச்சுட்டு நம்ம கடந்து போயிடலாம். ஆனால் திரிஷா அவர்களை விமர்சிச்சுட்டு நம்மளால் கடந்து போக முடியுமா அப்படிங்கிற ஒரு பயமும் பதட்டமும் யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறவங்க, ட்விட்டர் இன்ஃப்ளூயன்சர்ஸு எல்லாருக்குமே வந்துருச்சு. ஏன்னா எம்எல்ஏன்னு கூட பார்க்காம கைது பண்ணுறாங்க, நம்மெல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பயத்தை தொடர்ந்து விஜய் தரப்பு அப்படிங்கிறது மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. நான் இப்படி தான் பண்ணுவேன், திரிஷா வரதான் செய்வாங்க, அரசு விழாவுக்கு வருவாங்க, நான் முதலமைச்சராக பதவியே இருக்கிறேன்னா முதல் வரிசையில் வந்து உட்காருவாங்க, அவங்களுக்கு நான் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன், எனக்கு அடுத்து மிகப்பெரிய அளவில் பவர் ஹவுஸாக இருக்கக்கூடியது திரிஷா தான், நீங்கள் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒத்துக்கலை, திரிஷாவை வந்து நீங்கள் வந்து விமர்சிச்சிங்க அப்படின்னா நாங்கள் கைது நடவடிக்கையை மேற்கொள்வோம், சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு விஜய் அவர்கள் நேரடியாக மக்களுக்கு திரிஷாவை வந்து இந்த மாதிரி அரசு விழாக்களுக்கு அழைத்து ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்காரு. மக்களாகிய நீங்கள் நடிகை திரிஷா அவர்கள் சுதந்திர தின விழாவில் விஜய் குடும்பத்தோடு குடும்பமாக கலந்து கொண்ட இந்த நிகழ்வை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.